ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் எங்கள் ஊர் ஸ்டைலில் சிம்பிளான கொத்தமல்லி துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். வத்தல், காஞ்ச மிளகாய் எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கிடலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி இது மாதிரி சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் அந்த எண்ணெயிலே வதக்கிக்கிடணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வத்தல், தேங்காய், வெள்ளைப்பூடு, பூண்டு, புளி, உப்பு, இவ்வளோதான். இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. சிம்பிளான துவையல் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் கிராமத்தில் எங்கள் ஊர் சைடெலாம் இது மாதிரி தான் அரைப்போம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். துவையல் நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஊர்லலாம் உரலில் தான் கலந்து வச்சு இடிச்சுக்கிடுவோம். நல்லாயிருக்கும் இந்த துவையல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.